ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கு உண்டான மெனுவில் என்னென்ன காய்கறிகள் இருக்க போகிறதுன்னு பார்க்கலாம். நேற்றுக்கு சூப்புக்கு கீரை கொஞ்சம் எடுத்துட்டேன் இல்லையா, மிச்ச கீரையில் ஒரு பொரிச்ச கூட்டு மாதிரி முருங்கைக்கீரையும் துவரம்பருப்பையும் குக்கரில் எடுத்துட்டுருக்கேன். அது ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துன்ட்டு இந்த சாமான்களெல்லாம் நம்ம வறுத்து தேங்காய் வச்சு அரைச்சி ஒரு கூட்டு ரெடி பண்ணிக்க போகிறேன். நேத்திக்கு வாங்கிபாத் பண்ணும்போது ஒரு சப்ஸ்கிரைபர் போட்டிருந்தாங்க, இந்த கத்திரிக்காயில் தயிர் பச்சடி பண்ணால் நல்லாயிருக்கும்னு. ஒரு 2 கத்திரிக்காய் மீந்திருந்தது. ஸோ அதை வச்சு ஒரு தயிர் பச்சடி. இது என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் புடலங்காய். இது வாங்கி 4-5 நாள் ஆச்சு. இதை போட்டு ஒரு வதக்கல் பண்ண போகிறேன். சின்ன வெங்காயம் நேற்றுக்கு மல்லேஸ்வரம் போயிருந்தேன் பழங்கள்லாம் வாங்கிறதுக்கு. அங்கே உரிச்சே கிடைக்கும் உங்களுக்கு சின்ன வெங்காயம். அது போட்டு ஒரு வத்த குழம்பு பண்ணி வடகத்தை மேலே தாளித்து போட போகிறேன். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்குண்டான மெனுவில் இருக்க போகிறது. வாங்க நான் எப்படி குக் பண்ணுறேன்றதை பார்க்கலாம். பருப்பை ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சிடலாம். ஒரு மக்கு ஜலம் கொடுத்தா போகிறோம் இதுக்கு. இப்போ இது ஒரு 4-5 சவுண்டு வரட்டும். வானலியை அடுப்பில் வச்சுட்டு அந்த கீரைக்கு உண்டான பொரிச்ச கூட்டுக்கு அரைச்சி விடுற சாமான்கள். நான் தேங்காய் எண்ணெய் போட்டு பண்ணுவேன். அந்த தேங்காய் எண்ணெய் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கு. எங்கள் எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் நான் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிறேன். நீங்கள் வேணுனாக்க கடலெண்ணெயோ இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயிலோ யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சுடட்டும். எண்ணெய் சுட ஆரம்பிச்சுடுத்து நான் 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பும் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகும் ஆட் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 4 சிகப்பு மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். செவக்க வறுத்துண்டாதான் உளுத்தம்பருப்பு நல்ல வாசனையாக இருக்கும். இதுக்குண்டான பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்துட்டுருக்கேன், கீரி எடுத்துட்டுருக்கேன். இது இப்போ வறுத்தது கையோட இந்த தேங்காயை வச்சு அரைச்சி பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். ஜலங்குத்தி அரைச்சிக்கணும். அரைச்சிட்டாக்க கீரையும் பருப்பும் வெந்ததுக்கப்புறம் அதை கொஞ்சம் கடைஞ்சுன்ட்டு இந்த அரைச்ச பேஸ்ட்டை அதோட ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க விட்டு தாளித்து கொட்டினா நமக்கு கீரை ரெடி ஆகிடும். பருப்பு நல்லா செவக்க ஆரம்பிச்சுடுத்து நான் இப்போ தேங்காயை மிக்சியில் போட்டுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டு பண்ணி எடுத்துன்னு வந்துட்டு அதுக்கப்புறமா இதை போட்டுக்கலாம். காரணம் என்னென்னா அப்புறம் மசியாமல் போயிடும் தேங்காய். ஃபஸ்ட்டு தேங்காயை ஒரு ஓட்டிக்கலாம். ஒரு ஓட்டிண்டாச்சு. இப்போ செவந்த பருப்பை இதோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். கீரை பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுத்து. ஸோ இப்போ பருப்போடு சேர்த்து இந்த கீரை எல்லாத்தையுமே நல்லா மசிச்சுன்றலாம். இப்படி இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதோடு ஆட் பண்ணிடலாம். மிளகும் போட்டிருக்கேன். ஸோ இந்த டெங்கு ஃபீவரே கம்ப்ளீட்டாக பிளேட்லெட்டை குறைக்கிறது தான் இந்த ரத்தம் சம்மந்தப்பட்டது. ஸோ அதனால தான் நேற்றுக்கு முருங்கைக்கீரை சூப்பு பண்ணி கொடுத்தேன். இன்றைக்கி முருங்கைக்கீரையில் பருப்பு கடைசல், நாளைக்கு வேணால் மணத்தக்காளிக்காய் கீரை பண்ணி தரலான் இருக்கேன். ஸோ இதை ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த கையோடு இன்னும் உப்பு ஆட் பண்ணலை. ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னாக்கா முருங்கைக்கீரை பொரிச்ச கூட்டு ரெடி ஆகிடும். கீரையை கொதித்து ரெடியாக எடுத்து நான் சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு நம்ம தாளித்து கொட்டிடலாம். எப்பயும் போல் பேசிக் தாளிப்புகள் தான். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை.
கீரைக்கு தாளிச்சாச்சு. நமக்கு முருங்கைக்கீரை பொரிச்சு கூட்டு ரெடியாக எடுத்து அடுத்தாப்புல நம்ம சாதாரணமாக காய்க்கு வதக்கிக்கிற மாதிரி கடலை எண்ணெய் தான் குத்தின்னு இருக்கேன். கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதை போட்டு நம்ம வறுத்த கையோட கொஞ்சம் பெருங்காயம் போட்டுன்ட்டு கத்திரிக்காயை வதக்கிக்கலாம். கத்திரிக்காயை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க. இந்த கத்திரிக்காயோட நேச்சரே கொஞ்சம் தோல் வந்து அழுத்தமாக இருக்கும். அதனால் வந்து மெல்லிசாக கட் பண்ணிட்டால் தான் வேகும், இல்லைன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். தோல் வேகணும், உள்பாட்டு சீக்கிரமாக வதங்கிடும். இது கொஞ்சம் வதங்கட்டும். கத்திரிக்காய் பாதி வதங்கின்னு இருக்கிறச்ச நம்ம கொஞ்சம் உப்பை போட்டுடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் தான் உப்பு போட்டிருக்கேன். அதே மாதிரி இதுக்குண்டான காரப்பொடி கொஞ்சமாக மஞ்சப்பொடி. இது வந்து தக்காளி தயிர் பச்சடி எங்கள் அம்மா எப்படி பண்ணுவாளோ அதே மெத்தட்லேயே தான் இதை நான் பண்ணியிருக்கேன். ஹோப்ஃபுல்லி இதுதான் மெத்தடுன்னு நினைக்கிறேன். அவங்க சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொன்னாப்புல இதை வச்சு தயிர் பச்சடி பண்ணால் நல்லாயிருக்கும்னு. இதை பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக தயிர் ஆட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் டேஸ்ட் எப்படி இருந்ததுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் டேஸ்ட்டு இன்னும் கூட நல்லா உப்பு காரம்லாம் இறங்கி வதங்கிடட்டும். இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கி எடுத்து நான் இதை இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஆறுனதுக்கப்புறமா தயிரை குத்திக்கலாம். இப்போ நமக்கு அந்த வாங்கிபாத் கத்திரிக்காயில் தயிர் பச்சடி ரெடி ஆகிடுத்து. கத்திரிக்காயை சர்விங் பவுலில் போட்டேன். இப்போ இதுக்குண்டான தயிரை ஆட் பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம இதை கலக்கிக்கலாம். ஸோ கத்திரிக்காய் தயிர் பச்சடியும் நமக்கு ரெடி ஆகிடுத்து. நம்ம அடுத்தாப்பில் புடலங்காயை வதக்கிக்கலாம். அதுக்கு பேசிக் தாளிப்புகள் தான் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வத்தமிளகா, பெருங்காயம். இது எல்லாத்தையுமே நான் வந்து கடலை எண்ணெய் போட்டு வதக்கின்னு இருக்கேன். இதெல்லாமே நல்லா வறுத்து பொரிஞ்சதுக்கப்புறமா புடலங்காயை போட்டுட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிண்டே இருந்து சுருண்டு வந்துடுத்துனாக்கா புடலங்காய் வதக்கல் ரெடி. என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் வந்து புடலங்காய் வதக்கல் தான். இது சின்ன வயசில் எங்கள் அம்மாவோட கசின் கீதான்னு ஒருத்தர் இருந்தா. அவள் சித்தி கல்யாணத்தில் வந்து கும்பகோணம் ஒப்பிலியப்பன் கோவிலில் நடந்தது அந்த கல்யாணம். அப்போ வந்து அந்த பர்ஜாரகன் என்ன பண்ணார், எண்ணெயில் பொரித்து எடுத்து பண்ணான். அன்றைக்கி எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிது இந்த புடலங்காய். அதுக்கு முன்னாடியெல்லாம் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். அப்புறம் பார்த்தா எனக்கு அவ்வளோ பிடிக்க ஆரம்பிச்சிடுது. என்ன பிரச்சனைனா, எங்கள் அப்பா தயால் இந்த புடலங்காயை விட்டுட்டு வந்துட்டான். ஆற்றுல இருக்கிறது 4 பேர், இதில் ஒருத்தர் சாப்பிடலைன்னா அவளுக்கோசரம் இப்போ வேறு ஏதாவது பண்ணணும். அதனால் நான் புடலங்காயை பண்ணுறதையே கம்மி பண்ணிட்டேன். பட் என்னுடைய ரொம்ப ரொம்ப ஃபேவரட் பார்த்தேன்னா புடலங்காய் தான். இதில் நான் ஜலெல்லாம் குத்தாமல் மூடி வச்சு வதக்கினாக்கா உங்களுக்கு நல்லா சுருண்டு வந்துடும். இது ஒரு தேங்காய் எதுவுமே சில நேரங்களில் வந்து இந்த உளுத்தம்பருப்புலாம் போட்டு தேங்காயெலாம் போட்டு கொஞ்சம் வதக்கல் கம்மியாக கொஞ்சம் க்ரீனாகவே பண்ணுவாள் இல்லையா. எனக்கு அந்த புடலங்காய் அவ்வளோவா பிடிக்காது. இந்த மாதிரி சுருளை வதக்கினா தான் பிடிக்கும். இதை நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. ஸோ இதுக்கு மேலேயும் வதக்கலாம். ஸோ சாதமே வச்சு முடிச்சிட்டேன் பாருங்கள். இன்னும் இது அவ்வளோவா வதங்கலை. இன்னும் கொஞ்சம் வதங்கிடுச்சுன்னா நமக்கு புடலங்காய் வதக்கல் ரெடி ஆகிடும். இதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் போட்டு தாளித்த வடகம் போட்டு ஒரு வத்த குழம்பு பண்ணலாம். இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டு வத்த குழம்பு பண்ணிக்கலாம். கடுகு போட்டிருக்கேன், வெந்தயம் போட்டிருக்கேன், வேறு எதுவுமே வேண்டாம். கொஞ்சமாக பெருங்காயம், கருவேப்பிலை.
இதுக்குண்டான உப்பை நம்ம இப்போ போட்டுடலாம். 1.5 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். கொஞ்ச நேரம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ 2 டீஸ்பூன் குழம்பு பொடியும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா கொதித்து நல்லா காய்க்குள்ளெல்லாம் உப்பு காரம் இறங்கினதுக்கப்புறமா தாளித்த வடகத்தை மேலே பொரித்து போடலாம். இப்போ குழம்பு லேசாக கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து. புளிக்குழம்பு, அதனால் நான் எப்பயுமே ஒரு கட்டி வெல்லம் போடுவேன். இப்போ நல்லா கொதித்து அது வற்றணும் கொஞ்சம் தான். அப்போ தான் அது வத்த குழம்பே. அது அப்போ தான் டேஸ்ட்டும் இருக்கும். நீர்க்க இருக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நான் வத்த குழம்ப நல்லெண்ணெயில் பண்ணினேன். தாளித்து கொட்டுறதுமே நான் நல்லெண்ணெயில் தான் தாளித்து கொட்டுவேன். ஸோ பார்த்திங்கன்னா நான் கூட்டை தேங்காய் எண்ணெயில் பண்ணேன், காயை கடலெண்ணெயில் பண்ணேன், குழம்ப நல்லெண்ணெயில் பண்ணுறேன். ஸோ மிக்சடு ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆயில் எதையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. தனித்தனி ப்ராடக்ட் தனித்தனி ஆயிலாக இருக்கணும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்ச எடுத்து நான் இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம தாளித்த வடகம் மேலே போட்டுடலாம். நல்லெண்ணெய் எடுத்துட்டுருக்கேன். இதில் தாளித்த வடகத்தை போட்டுடலாம். இது நல்லா பொரியட்டும். ஸோ சின்ன வெங்காய வத்த குழம்பு தாளித்த வடகம் போட்டு ரெடியாக எடுத்து உண்டான சமையல் ரெடியாக எடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா, சுட சுட சாதம் ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் போட்டு தாளித்த வடகம் போட்ட வத்த குழம்பு ரெடியாக இருக்குது. முருங்கைக்கீரை பொரிச்சு கூட்டு ரெடியாக இருக்குது. புடலங்காய் போட்டு வதக்கல், அதில் பேடிகை மிளகா தாளித்து கொட்டியிருக்கேன். அந்த பேடிகை மிளகா தயிர் சாதத்துக்கு தொட்டுனா ரொம்ப எம்மியாக இருக்கும். அதே போல் வாங்கிபாத் கத்திரிக்காய் லெஃப்ட் ஓவர் 3 இருந்தது. அதை வச்சு ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்ன மாதிரி தயிர் பச்சடி ரெடி பண்ணியிருக்கேன். ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் இட், ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.